இந்த கூட்டத்திற்கு முன்பாகவே, அதாவது முக்கிய பொறுப்புகளுக்கு பணம் வாங்கப்படுவதாகவும் அது தொடர்பான அந்த வாட்ஸ்அப் செய்திகள் எல்லாம் வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. அது தொடர்பாக இன்றைய தினத்தில் தாவேக தலைவர் கட்சி நிர்வாகிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாரா? அது தொடர்பாக ஏதாவது அங்கு விவாதிக்கப்படுமா? அது குறித்த விவரங்கள் ஏதாவது இருக்கா? அதே போல அந்த பணம் வாங்கி கொண்டு பொறுப்புகள் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்துமே, அது மட்டும் இல்லாமல் இந்த உட்கட்சி விவகாரம் குறித்துவதற்கான பேசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா முதற்கட்டமா வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை அவர்களை தனியாக சந்தித்ததற்கு பிறகாக கட்சி நிர்வாகிகளோடு இந்த உட்கட்சி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே இவர் களத்திற்கு வராமல் அறிக்கை ட்விட்டர் மூலியமாகவே இவர் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. களத்திற்கு வராமையே விஜய் அவர்கள் அறிக்கை மூலியமாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஆடியோ வெளியீடாகட்டும், அதே போல பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்புகளை கொடுப்பதாகட்டும் உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்கள் குறித்தும் கட்சி நிர்வாகிகளோடு இன்றைய தினம் விஜய் அவர்கள் ஆலோசித்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை முடித்த பிறகு இந்த உட்கட்சி விவகாரங்கள் குறித்து கட்சி நிர்வாகிகளோடு விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு குழப்பம் என்பது நிலவி வருகிறது. இந்த ஆடியோ வெளியீடு ஆகட்டும், அதே போல பணம் பெற்றுக்கொண்டு நிர்வாகிகளை நியமிப்பதாகட்டும் உள்ளிட்ட இந்த விவகாரங்கள் குறித்து கட்சி தொண்டர்களிடையே ஒரு குழப்பமான சூழல் என்பது நிலவி வருகிறது. அதனை தெளிவுபடுத்தும் விதமாக இன்றைய தினம் அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சி உயர்மட்ட குழுவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளோடு இன்றைய தினம் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி.